ஹாய் கைஸ், நம்ம தமிழ் ரீச் நட்டோ ஷிப்பனில் எபிசோட் 352 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்பவும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்னடா தலைவலி வந்து பார்த்துக்கியா? கினோட்டோ நீயா? லார்ட் டான்சோ, ஒரு முக்கியமான விஷயம். ஹிருசன் அவரே தலைமை ஏற்கிறாரா? வர வர அவரோட போக்கே சரியில்லை. இனியும் அவரை விடக்கூடாது. கினோயி, நீ எங்க இருக்க? ஓ, அதுக்கப்புறம் இது நடந்து அமைச்சதா? இப்போ என்ன நீங்க கொல்ல போறீங்களா? எதுக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? சொல்லுங்க சருட்டோபி சென்சே. இருந்தாலும் கூட இல்ல. அதனாலதான் ஹிருசனால அவனோட மாணவனான ஓரோச்சி மாருவை கொல்ல முடியாது. டேய், குருவியே மிஞ்ச சிஷியன். சருட்டோபி, சீக்கிரம்! அவர் பாசம் தடுக்குது. இந்த மாதிரி சமயத்துல நாம சந்திக்க ரகசியமான இன்னொரு இடம் இருக்கு. நீ அங்க போய் ஓரோச்சி மாருவுக்காக காத்துரு. Moira, Yamato. கக்காஷி, அவருதான். அப்பவே சண்டை நடந்திருக்கா? Lightning blade. ஓய், இந்த டைம்க்கு கக்காஷி சின்ன பையன் தானே, முடியல. நீயா? உன் பார்வை வித்தியாசமா இருக்கு. அதுக்குன்னு உன்னை சும்மா விட முடியாது. ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு அவனோட ரத்தத்தை பார்க்கணுமா? சொல்ல. பேப்பர் பாம்பு எப்படி வந்துச்சு? பாம்பு வாயில் இருந்துச்சு. அதுதான் எப்படி? கக்காஷியா? எப்படி பண்ணாரு? அவ்வளவுதான். லார்ட் தேர்ட், இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணமா? அவ்வளவுதான். எப்போ பண்ணாரு இத? அசையாதீங்க. தம்பி ஓர நெலுப்பா அப்படின்ட்டு போயினுங்கிறேன். உன்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தான். எப்படி பாக்குறாரு? அப்பா, இதாங்க ஓரோச்சி மாருதான்.
தலைவன் வேற ரகம். இது பண்ணாம போயிருக்கான்ல. போன மிஷன் அப்ப தப்பிச்சு போன அந்த ஒரோச்சி மாருவ பத்தி உங்க எல்லார்கிட்டயும் பேசணுங்கிறதுக்காகத்தான் எவ்வளவு அவசரமா உங்களை இங்க வர வச்சேன். கிடைச்ச தகவல் படி ஒரோச்சி மாருவுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டிருக்கு. அவனோட இந்த நிலைமையை வச்சு பாக்குறப்ப நிச்சயமா அவனால இந்த ஊரை விட்டு சுலபமா போக முடியாது. நல்லா கவனிங்க, நம்ம ஊர் சம்பந்தப்பட்ட பல ரகசியங்கள் அடங்கின தகவல்களும் பல ரகசிய ஜுட்சுக்களும் ஒரோச்சி மாரு கிட்ட இருக்கு. அதனாலயே முடிஞ்ச அளவுக்கு ஒரோச்சி மாருவை உயிரோட கொண்டு வர பாருங்க. ஒருவேளை அவன் இங்கிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணான்னா நம்ம ஊரோட அழிவுக்கு நாமளே வழிவகுத்த மாதிரி ஆயிடும். அதனால நீங்க அவன் இந்த நாட்டோட எல்லையை தாண்டறதுக்கு முன்னாடியே அவனை நீங்க பிடிச்சாகணும். எல்லாரும் உங்களால முடிஞ்சதையெல்லாம் பண்ணுங்க. கிளம்புங்க. சொல்லணும்னு சொல்லல, அங்க அல்லு கிளம்புது. மாணவனை இப்பவும் உங்களால முழுசா தண்டிக்க முடியலல்ல. நீங்களே ஏமாறுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்பவாச்சும் நீங்க நடைமுறைக்கு வாங்க. இந்த ஊருக்காக என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்றேன். உன் வார்த்தைகளுக்கும் உன் உதவிக்கும் ரொம்ப நன்றி. நன்றி. கம்முனர் இல்லையும் கிளிக்கு தொட்டிலாம் ஆட்டி விடுறதுன்றது. அவ்வளோ ஈஸியாக அந்த பாம்பை பிடிக்கிறது. அந்த கண்களை நான் இன்னும் மறக்கல. பார்த்ததுக்கே அரண்டுட்டாரு. அடுத்த முறை நான் அவனை விட மாட்டேன். Summoning Jutsu. என்னாச்சு கக்காஷி? ஒரோச்சி மாருவோட வாசனைய நீ பின்தொடரணும். பாம்பை தொடர்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுகளுக்கு வேர்க்காது. நீ கவலை விடு, நான் பார்த்துக்கிறேன். எங்க போயின்னு இருக்காரு? ஆனால் தனிப்பட்ட முறையில் இவர் அழகாக தான் இருக்கு. இவர் மனசு அந்த குருவிலாம் இது பண்ணிட்டு காப்பாற்றிட்டு போனார். வச்சுக்கிட்டு தான் வராரா? பேய் 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 ஏதாவது. உனக்கு இந்த இடம் எப்படி தெரியும்? லார்ட் டான்சோ தான் என்ன இங்க அனுப்புனாரு. லார்ட் ஒரோச்சி மாருக்கு சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இங்க வந்திருக்கேன். என்ன பேய் மாதிரிலாம் காட்டுறீங்க? இது லார்ட் டான்சோ உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. என்னடா சந்தேகமே இல்ல, இது லார்ட் டான்சோவோட சீல் தான். என்ன லார்ட் ஒரோச்சி மார்க்கிட்ட லீஃபோட? யார் இவங்கெல்லாம்? இந்த புகை தான் இந்த மனுஷங்களோட சதையா? தகவலை என்கிட்ட கொடு. நான் தான் இபுரி கிளானை சேர்ந்த காட்டா. அப்படியா? வணக்கம். நான் தான் கெனோய். குட்டி வயசுல யார் இவங்கெல்லாம்? இது வரைக்கும் யுகிமி? வந்துட்டீங்களா?
இம்மட்டும் ஆளா? ஒருவேளை தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏதாவது உருவாகும் போது லார்ட் டான்சோ இல்லனா லார்ட் ஒரோச்சிமாரோ இங்க வரலான்னு முடிவு எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஒரோச்சிமாரு எங்க இடத்துக்கு வருவாரா என்ன? வாய்ப்பு இருக்கு. லார்டு ஒரோச்சிமாரு இங்கதான் வர போறாரா? நம்மள சந்திக்க போறாரா? இவங்க இடத்தெல்லாம் உரைச்சி எடுத்துக்கிட்டாங்க. ஆன்புவோட தேடுதலை பத்தி பயப்பட வேண்டாம். கண்டிப்பா லார்ட் ஒரோச்சிமாருவை இந்த நாட்டுக்கு வெளியே நான் கூட்டிட்டு போவேன். ஆனா ஒரோச்சிமாரு தான் எங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தது. அவருக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கோம். எல்லாரும் லார்டு ஒரோச்சிமாரு வரவேற்க தயாராகுங்க. என்னடா சார், என்னது இதெல்லாம்? டென்சோ, என் கூட வா. ஏய், எப்படி வர? கொஞ்ச நேரத்துக்கு இங்கே நில்ல, சரியா? பாத்தியா? சொல்லிட்டு செய்யுமா, குழந்தை பதறது இல்ல. அப்போல இருந்து நான் எப்பவும் உயரத்தை அளந்துட்டு தான் வரேன். அது சரிதான். ஆனா யுகிமி போதும். ஒன்னும் டென்ஷன் கிடையாது. இவன் டென்சோ தான். அது யார் அந்த டென்சோ? யுகிமியோட தம்பி அவன். அக்காவா? அவன் இறந்து போயிட்டான். 3 வருஷம் முன்னாடி லார்ட் ஒரோச்சிமாரு தான் அவனை பாத்துக்கிட்டாரு. 3 வருஷம் முன்னாடி அவரு பாத்துக்கிட்டாரா? அப்ப இங்க இருக்கிற கீரல் எல்லாம் என்னதான் நாங்க பிரிஞ்சிருந்தாலுமே எனக்கு அவன் இன்னும் ஞாபகத்துல இருக்கா. லார்டு ஒரோச்சிமார் கிட்ட இருந்து எனக்காக தான் திரும்பி வந்திருக்க. அது நடந்த பாம்பு முழுங்கிட்டு இருக்கும். என்ன மன்னிச்சுடு. யுகிமி, இந்த இடத்த அவனுக்கு சுத்தி காட்டு. இதுதான் எங்க கிளானுடைய சுடுகாடு. என்னது சுடுகாடா? கல்லறைகளுக்கு பதிலா நாங்க இங்க மரங்களை புதைப்போம். இறந்தவங்களோட ஆன்மாக்கள் இந்த மரத்துல இருந்து எங்களை பாதுகாக்கிறதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆன்மாவா? ஆமா, இறந்தவங்க ஆன்மா. தசைய மாத்தக்கூடிய எங்களோட திறமை இன்னும் முழுமையடையாம இருந்தது. புகையையும் எங்களால முழுசா கட்டுப்படுத்த முடியாம இருந்துச்சு. சில சமயம் கண்ட்ரோலே இல்லாம புகையா மாறும். முழுசா சத வர்றதுக்கு முன்னாடி புகையா மறைஞ்சிடும். நாங்களும் கொஞ்ச காலம் வரைக்கும் தான் உயிரோட இருப்போம். இங்க நிறைய பெரியவங்க இல்ல, கவனிச்சியா? பார்த்தேன். நிறைய பேர் இறந்துட்டாங்க. அதனாலதான் இத்தனை மரங்கள் நட்டிருக்கோம். நிறைய பேர் இறந்துட்டாங்களா? ஆனா எப்படியாவது லார்டு ஒரோச்சிமாரு எங்களை கண்டுபிடிச்சாரு. அவர் கொடுத்த இந்த கர்ஸ் மார்க் தான் எங்க சக்தியை ஒழுங்கா பயன்படுத்த முடிஞ்சிச்சு. இது சாபம் வரமா நினைச்சுக்கிறாங்க. ஆனா இந்த கர்ஸ் மார்க்கும் ஆரம்பத்துல முழுமையடையவே இல்ல. அது சமயமா இன்னும் ஆராய்ச்சி பண்ணணும்னு அவர் எங்க கிட்ட சொல்லி இருந்தாரு. அதனாலதான் ஒரு ஆராய்ச்சி பிண்டமா லார்டு ஒரோச்சிமாரு கிட்ட நாங்க டென்சோவை அனுப்பி வச்சோம். ஆராய்ச்சி பிண்டம் தெரிஞ்சுதான் அனுப்பிச்சிருக்கீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இளமையா இருக்கோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம வீரியம் அதிகமா இருக்கும். அதனாலதான் அவர் சின்ன பசங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணாரு. ஆனா இப்போ இங்க இருக்கிற ஒரே சின்ன பொண்ணு நீ மட்டும்தான். இப்ப அவன் திரும்ப உயிரோட வந்துருவான்னு லார்டு ஒரோச்சிமாரு எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. ஒருவேளை அவர் என்ன வர சொன்னாருன்னா டென்சோ உட்பட எல்லாரையும் பாக்குற வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். எல்லாரையும் பாக்குற வாய்ப்பு. எப்படி ரிட்டர்ன் வர்றது?
என்ன ஆச்சு? இது வந்து என்ன பிரச்சனை? எனக்கு இது புரியவே இல்ல. யார் இதெல்லாம் நட்டு வச்சது? அந்த குழந்தைங்களா உயிரோட தான் இருக்காங்க. எங்களுக்கு இது தேவையில்லை. இதுவும் வேண்டாம். தேவையில்லை. அங்கே எடுக்க நிறைய இறந்தவங்களுக்காக தானே இது வைக்குது, அதனால அவங்களும் போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிறேன். இருந்துகிட்டு வா போலாம். இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தான். என்ன இடம் இது? சுவர்கள் மேல இந்த வேர்கள்லாம் எப்படி படிஞ்சிருக்குன்னு பாத்தியா? இதோட உட்பகுதிகள்லாம் இதே போல குகைகள் மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் குறுகலா தான் இருக்கும், ஆனா நம்மளால போக முடியும். இப்போ எங்க போறோம்? டென்சோக்கும் எனக்கும் தெரிஞ்ச ஒரு ரகசிய பாதாளம் இருக்கு. எல்லாமே ஒட்டுமொழியோட கனெக்ஷன். அங்க உனக்கு சத்தம் கேக்குதா? அந்த தொலை வழியா வெளியே நடக்கிறதெல்லாம் கேட்கலாம். அப்பப்ப அந்த சத்தத்தை கவனிக்க நாங்க 2 பேரும் இங்க வருவோம். வெளி உலகத்தை பத்தியும் நாங்க இங்க உட்காந்துதான் பேசுவோம். நீங்களாம் ஏன் வெளியே போக மாட்டீங்க? வெளியே காத்தடிக்குமே. காத்தா? வெளியே போனா நாங்க எல்லாரும் புகையா மாறிடுவோம். இல்ல அந்த சமயம் காத்தடிச்சதுன்னா எங்க உடம்பு மொத்தமா சிதைஞ்சு போயிடும். அதனால காத்தில்லாத பகுதிகள்ல தான் நாங்க இருக்கணும். எப்பயாவது எங்களுக்கு வெளி உலகத்தை உணரணும்னு தோணுச்சுன்னா இங்க வந்து நாங்க சத்தத்தை கவனிப்போம். உண்மையா இல்லைன்னா வதங்கி பண்ணி என்ன அப்படி நடக்குது, வச்சிருக்காங்க. என்னென்ன சத்தம்லாம் கேக்குதுன்னு நானும் டென்ஸோ நிறைய கற்பனை பண்ணுவோம். அதான் முடிஞ்சது. அவன் மட்டும்தான் நான் மிச்சம் இருக்கான். அவனதான் இப்போ வந்து உரைச்சி எடுக்க போறான்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஒரு ஆபத்து. யாராவது எங்க கிராமத்துக்கு இப்போ வந்தே ஆகணும். லார்ட் உரோச்சி மாறுவா? அத எங்களால இன்னும் சரியா உறுதி செய்ய முடியல. லார்ட் உரோச்சி மாறுவா இருந்தா கண்டிப்பா வரவேற்கலாம். அவரை தவிர வேற யார் வந்தாலும் அவங்க கதையை நம்ம முடிச்சிடலாம். கக்காஷி தான் வந்தாரு. இன்னைக்கு எபிசோடு ஒரு மாதிரி குழப்பமாக இருந்ததுங்க. நிறைய விஷயங்களை காட்டினாங்க. இதெல்லாம் எப்படி ஆனால் இதை பார்க்குறப்போ எனக்கு ஃபில்லரில் பார்த்தேங்க. அவங்க ஃபில்லரில் நம்ம நருட்டோ வந்து கூட்டின்னு போனாங்க பாருங்கள் போட்டில். நம்ம காய் கூட வாமி பண்ணிட்டே போனார். அங்கேயும் இதேமாதிரி ஒரு ஊர் இருந்த மாதிரி இதேமாதிரி கோய்க்குள்ளே வாழ்ந்தாங்க. இதே மாதிரி அங்கேயே இருந்து அங்கேயே இறந்துருப்பாங்க. அந்த சமயம் மொத்த ஊருமே இறந்துருக்கும். அங்கே ஒரு ஆத்மா வந்து ஹெல்ப் கேட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போன மாதிரிலாம் வந்துச்சு சீனு. அதே ஃபீல் தான் இது கொடுத்துச்சு. இவங்களும் அந்த மக்கள் சேர்ந்தவங்க தானா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இவங்களை எப்படி கரெக்டாக உரைச்சி பிடிச்சான்னு தெரியல. மொத்த பேருக்கு இவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியலாம் போல்.
அதாவது வெளி உலகமே இல்லை, அந்த இதுவே இல்லை, ஒரு எதுவுமே கிடையாதுன்றப்போ இவன் எல்லாத்தையும் கொடுக்குறான்னு சொல்லி அவங்கள்ட்ட இருந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட கொடுங்க ஆராய்ச்சின்னு தெரிஞ்சே விடுறாங்களா, இல்லை இது பண்ணுறது தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. அந்த பொண்ணுக்கு தெரியல, பட் அங்கே இருக்கிற பெரியவங்களுக்குலாம் தெரிஞ்சே விடுற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இவங்க ஆயுளும் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச காலம் தான் வாழ்வோம், அவ்வளோதான் எங்கள் லைஃபே அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள் வெளி உலகத்தையே தெரியாமல் எப்படி அப்படின்றது போதில் அது கரெக்டாக உரைச்சி மட்டும் எப்படி இவங்களை கண்டுபிடிச்சான், அது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறான் பாருங்க அந்த விஷயத்தையும். அது பார்க்கறதுக்கு எல்லாம் நரகமாக தான் இருக்குது. நம்ம உரைச்சி என்ன தான் சொன்னாலும் நல்லதுக்கு பண்ணுறான், இல்லை இந்த லைஃப் இதுக்கு டெஸ்ட் பண்ணுறானாலும் இத்தனை உயிரா அது வந்து ஏற்றுக்க முடியல. இருந்தாலும் குழந்தைங்க தானே, அந்த குழந்தைங்களாம் எடுத்து வச்சு பண்ணி இப்படிலாம் போகிறது எப்படி ஏற்றுக்கிறது? அது நல்லதுக்கேனாலும் அது தப்பு தான். ஆனால் உரைச்சி அந்த இடத்துல நிஜமாகவே அரண்டுட்டோங்க. கக்காஷியே ஒரு நிமிஷம் அப்படியே பதறிட்டாரு கிட்ட வரப்போ. ஒன்றுமே பண்ணல, நீ அந்த பார்வை நீ ஒன்றும் என்ன பிடுங்க முடியாது ரசான்ட்டு அவன் பாட்டுக்கு அப்படியே கிராஸ் பண்ணி போகிறப்போ கக்காஷி அரண்டுட்டார் ஒரு செகண்ட். அதில் அவன் அப்படியே காணாமல் போயிட்டான். எல்லாம் இப்போ தான் புரியுது. ஆனால் இந்த டான்ஸோ ஐயோ அவனுக்கு என்ன வார்த்தை சொல்லி எனக்கு பேசுறதை கூட தெரியலிங்க. செய்கிறாங்க, அவன் கூட இருந்தே செய்கிறான். எந்த அளவுக்கு நம்ம தேடோக்காய் வந்து அந்த நட்பை மதிக்கிறாரோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு பின்னாடி வச்சு செஞ்சுனே இருக்கிறான். அவர்னாலையும் முடியல, ஆனால் வச்சு செய்கிறாங்க. உரைச்சி மாதிரி வச்சு செய்கிறான். ஊரில் எல்லாருமே இவனே ஆட்டை போட்டு திரும்ப இவனே வந்து ஒன்றுமே தெரியாமல் கேட்டு திரும்ப அந்த ஒரு இதில் எடுத்துகிட்டு போய் விட்டு எல்லாத்தையும் எடுத்து திருப்பி லிஃப் வில்லேஜுக்கு வர்ற மாதிரி தான் அது ஃபீல் இருக்குது. காரணம் நான் வரேன், நான் வந்து இது பண்ணுறேன், நீங்களா சரியில்லை, என் வழி தான் கரெக்டுன்னு சொல்லி நீயே முதல்ல வில்லேஜ் அழிச்சுனுங்கிறடா. அது உனக்கு புரியுதா இல்லையான்றதே எனக்கு புரியல. கடைசி வரைக்கும் புரியாமே செத்துச்சு. அது உணர்ந்து செத்துருந்தா கூட பரவாயில்ல. கடைசி வரைக்கும் அவன் என்ன தாட்டில் இருந்தானோ அதே தாட்டில் இருந்து செத்து போனோம். இன்னைக்கு இதை பார்க்குறப்போ இப்போ எமட்டோவும் பார்த்தீங்கன்னா இந்த ஊர்லேருந்து வந்தவர் தானே, ஆனால் இவர் மட்டும் வெளியே போகிறாரு வராரு. அப்போ இது உரைச்சி வந்து இவங்க மூலியமாக வச்சு தான் இந்த உச்சிட்டாயில் திரும்ப எடுத்துகிட்டு வந்தானோ, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு வகை பிளட்லேருந்து சாம்பிள் எடுத்து இப்போ எமட்டை உருவாக்குனா என்ன கனெக்ஷன் தெரில. ப்ளஸ் எமட்டை வந்து இங்கே இவங்கள்ட்ட வந்து சகஜமாக இப்போ இது ரெகுலராக நடந்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அப்போ டான்ஸோக்கு இதுக்கு இது எல்லாமே கனெக்ஷனுங்கிற மாதிரி தான் இருக்குது. இவங்களை வச்சு செஞ்சுன்னு இருக்கிறாங்க. பட் எமட்டோ பார்த்தீங்கன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் உள் மனசில் ரொம்ப அழகாக தான் தெரியுது. ஜஸ்ட் இவங்க தான் என்னை படைச்சிருக்காங்க செஞ்சுருக்காங்கன்ற அந்த இதுக்கு மட்டும்தான் அவர் சொல்கிற வேலையை செய்கிறார். ஆனால் தனிப்பட்ட முறையில் பார்த்தா அவருக்குள்ள அழகான மனசு தான் இருக்குது. அதுதான் இப்போ வரைக்கும் இருக்குது. அது அந்த குருவி கீழே விழுந்ததும் போகிற போக்கில் அதை காப்பாற்றிட்டு அவர் போயிட்டே இருந்ததுலேயே தெரிஞ்சது அவர் எவ்வளோ அழகான மனுஷன்ட்டு. தெரியல, எப்படியோ போய் வந்திருக்கு. ஆனால் இவர் வந்து மாற்ற வேண்டியதோ சொல்லி புரிய வைக்கிறதோ எதுவுமே இல்லை. வழி மாறி இருக்குது, அவ்வளோதான். இப்போதைக்கு அவங்க நிற்கிறாங்க. இதேமாதிரி கக்காஷி மாதிரி அவங்க இல்லை, அது நல்லதுக்கு இல்லைன்னு எமட்டோக்கு தெரிஞ்சாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் வந்துட்டுருப்பாருன்னு தான் தோணுது. ஒன்றும் பெருசாக மெனக்கடணும் அவரை மாற்றத்துக்குன்ற மாதிரி ஃபீல். சட்டபி எல்லார் மேலேயும் பாசத்தை வச்சுட்டு தவிக்கிறாருங்க மனுஷன். அது வந்து கண்டிக்கவும் முடியல. அவர் வெளியே தான் பார்க்கறதுல நம்மளுக்கு வந்து ரக்கடு ஒன்றுமே எதுவும் ஃபீல் பண்ண. ஆனால் அவர் வந்து ஃபுல்லாக எல்லார் மேலேயுமே அன்பு வச்சதுனால தான் எதையுமே அவரால் வந்து டக்குன்னு முடிவு எடுக்கவே முடியல. எல்லாத்தையும் நம்ம வந்து ரொம்ப ஸ்லோ ரொம்ப நிதானம் அப்படின்றோம். பட் பாசம் வச்சு இருக்கிறவங்கள நிலமை அப்படி தான் இருக்கும். எடுத்துதான் போடுறான், அவனை கொள்றான், அவன் இது பண்ணுறான் அப்படின்றது வேறு. எல்லாத்தையுமே அவர் ஒரே மாதிரி தான் பார்க்குறாரு. தான் பையன் தான் பேரன் அப்படின்னு அப்படி எல்லாத்தையுமே அரவணைச்சு இது பண்ணுறதுனால தான் அவர் செயல்பாடில் அவ்வளோ பொறுமை இருக்குது. உரைச்சியோட நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம், முடியல. வளர்த்தது அது எல்லாத்தையுமே தவிக்கிறாரு. அவர் பார்க்க இப்போ ரொம்ப ரொம்ப பாவமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு மனுஷன் அடிப்பிலேஜுக்கு இந்த மாதிரி ஆள் கழிச்சு பெரிய விஷயம் தான். டான்ஸை வச்சு செஞ்சுட்டான், அதுதான் விஷயம். இங்கே இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.